ஹாய், 99% ஆஃப் த ஸ்கேம் நீங்க அவாய்ட் பண்ணலாம் இந்த ஒரு சிம்பிளான டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகுதோ அதோட லாஸ்ட் ஆல்பபெட் செக் பண்ணுங்க. இந்த மெசேஜஸ் ஜிஎஸ்டி இல்ல பில எண்ட் ஆச்சுன்னா, ஜினா அது மெசேஜ் கவர்மெண்ட்ல இருந்து வருதுன்னு அர்த்தம். எஸ்னா இது ஏதோ சர்வீஸ் ரிலேட்டட் மெசேஜஸ்னு அர்த்தம். இது உங்களுக்கு பேங்க்ல இருந்து ஓடிபி வரலாம், இல்ல உங்க அக்கௌண்ட் ரிலேட்டட் நீங்க என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் பண்றீங்களோ அது ரிலேட்டட் ஓடிபிஸ் கூட இருக்கலாம். இந்த மெசேஜ் டீல எண்ட் ஆச்சுன்னா அது ஒரு டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் மெசேஜ். உங்க அக்கௌண்ட்ல இருந்து மணி டெபிட் ஆயிருக்கு, இது ஒரு டிரான்சாக்ஷன். சோ அது ரிலேட்டட் வரும்போது டீல எண்ட் ஆகும். சோ உங்க டெபிட் கார்டு இல்ல கிரெடிட் கார்டுல இருந்து ஒரு அலர்ட் வரும்போது அது டீல எண்ட் ஆகும். ஒரு மெசேஜ் வந்து பீல எண்ட் ஆகுதுன்னா அது ஒரு ப்ரமோஷனல் மெசேஜ். சோ மேபி அமேசான் பிக் பில்லியன் டேஸ் இல்ல பிளிப்கார்ட்டோட சேல் நடக்குது, அதுல இருந்து உங்களுக்கு மெசேஜஸ் வருதுன்னா அது ப்ரமோஷனல் மெசேஜஸ். நீங்க எப்போ நினைக்கலாம் ஸ்கேமர் கூட ஜிஎஸ்டிபின்னு அவங்களோட மெசேஜஸ்ல எண்ட்ல போட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்சல்யூட்லி யாருமே இதை யூஸ் பண்ண முடியாது. இதை யூஸ் பண்ணணும்னா நீங்க கவர்மெண்டோட டிஎல்டி போர்ட்டல்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். டிஎல்டினா டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர் டெக்னாலஜி. சோ ஸ்கேமர்ஸால இந்த மெசேஜிங் டெக்னிக் யூஸ் பண்ண முடியாது. சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஃபாலோ ஃபார் மோர்.